சேனல். ஸோ இந்த vlogல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட கேரளா ஹோம் டூர். மெயின் கேட் வழியாக ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் இருக்குது. இங்கே வந்து எங்கள் அம்மா பட் ரோஸ் வச்சுருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன ஒரு ரோட்டன்ஸ் மாதிரி அவகேடோட ட்ரீ தான் நான் பறையா அவகேடோ ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் அதில் ஃப்ரூட் வரல. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி குட்டி ரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது இந்த மாதிரியான அது மேங்கோஸ்ட் மேங்கோஸ்டிக் ஃப்ரூட்டில் ஒன்று மேங்கோஸ். ஸோ அதையும் வச்சுருக்காங்க. அது இன்னும் ஃப்ரூட் இன்னும் அம்மாவுக்கு வந்து அந்த செடிக்கு கீழே போய் உட்காந்து வீடியோ எடுக்கணுமா? இங்கே தானே இதுக்குள்ளே எல்லாத்தையும் உங்களுக்கு நான் vlogல காட்ட போகிறேன். ஸோ எல்லாருமே வாங்க பார்க்கலாம் எங்கள் வீடை. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட கிணறு. வாங்க. இந்த கிணறு எவ்வளோ வருஷமாக இருக்குது பாருங்க மம்மி. ஒரு 75 years 75 இயர்ஸாக இந்த கிணறு இங்கே தான் இருக்குது. தண்ணி இருக்குது கைஸ். மழை பெஞ்சனால நல்லாவே தண்ணி இருக்குது. வீடோட ஒரு சைடு இப்படியே வந்தீங்கன்னா எங்களோட BMW இங்கே தான் இருக்குது. இது செகண்ட் ஹேண்ட் BMW. எங்களோட பாட்டியோட லேண்டாக தான் இருந்தது. இப்போ அவங்க பசங்களுக்கு எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தனால இல்லை, இது எல்லாமே பாட்டியோட லேண்ட் தான். இது வந்து ஜாக் ஃப்ரூட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அங்கே ஒன்று இருக்குது தெரியுதுங்களா? அங்கே ஒரு ஜாக் ஃப்ரூட் இருக்கு. பாலி மரமா செடி கல்ச்சர் லேண்ட் மாதிரி அக்ரி ஃபார்மிங் பண்ணி பேக்யார்ட் மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக விறகு. வந்தோம்னா இங்கே வந்து ஒரு விறகு அடுப்பு இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து இதில் குக் பண்ணுறது தான் பிடிக்கும். கேஸ் ஸ்டவ்வில் பார்த்துக்கிட்டே யூ கேன் குக். வீட்டுக்குள்ளே வந்து விறகு அடுப்பு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணால் ஸ்மோக்லாம் வந்து இந்த பைப் மாதிரி இருக்கிற ஒரு செட்டப் வழியாக அப்படியே மேலே. இதுதான் வந்து வீடோட என்ட்ரன்ஸ் வச்சு மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது தூரம் பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா இங்கே வரதே எப்பயாச்சும் தான் நாங்கள். எல்லாரும் உட்காருவாங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது, அந்த சைடு இப்படி ஒன்று இருக்குது. ஸோ ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் டைம் அப்படின்றப்போ இங்கே வந்து உட்காருவாங்க. நான் சும்மாவே வந்து உட்காருவேன். வெயில் இருந்தாலும் இங்கே மேலே இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா. ஸோ வீட்டில் என்ட்ரு ஆகும்போது ஒரு வுடன் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு டைல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம். இந்த டைல்ஸ்லாம் இப்போ போட்டது, முன்னாடி இதெல்லாம் இல்லை. இந்த சோஃபாவுக்கு ஒரு கதை இருக்குது. இது வந்து ரொம்ப பழைய சோஃபா. இதோட குஷன்ஸ் மட்டும் நாங்கள் மாற்றிட்டோம். பட் அந்த வுட்டெல்லாம் வந்து பழைய அந்த டிசைன் தான் எல்லாமே. சோஃபாவுக்கு மேலே அப்படியே அந்த வாலில் வந்து பாட்டி தாத்தாவோட ஃபோட்டோ வச்சுருக்கோம். இந்த க்யூட் ஃபோட்டோ நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சோம். அண்ட் இந்த டிவி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மட்டுமே. அப்புறம் பாட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரேடியோ, இந்த லேண்ட்லைன்லாம் ரொம்ப பழசு. இது ஏன் வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆன்டிக் லுக்கு கொடுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமுக்கு போனீங்கன்னா எல்லா ரூமுமே வந்து இங்கே குட்டி தான், ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதாவது பழைய வீடை நாங்கள் சின்னதாக மாடிஃபை பண்ணி எடுத்திருக்கோம். அந்த விண்டோலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பழைய டிசைன். இந்த மாதிரி கிரில் ஒர்க்லாம் வருதில்ல, இதெல்லாம் வந்து பழைய டிசைன். இந்த வுட்டை பார்த்தாலே தெரியும் அது கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இந்த ரூமுக்கு புதுசாக நாங்கள் வந்து ஒரு பாத்ரூம் மாதிரி எடுத்தோம். ஸோ அதுதான் இது. என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் செட்டப் இருக்குது. ரைட் சைடு ரூமுக்கு போனோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு குட்டி டேபிளில் என்னென்னமோ எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் எங்கள் அப்பா படுத்துட்டு இருந்தாங்க, அதனால் எடுக்கலை. இந்த வீட்டில் வந்து நம்ம பெருசாக இன்டீரியர் டிசைனிங்லாம் வந்து பண்ணவும் முடியாது. ஏன்னா வந்து இது ரொம்ப பழைய வீடு, கிட்டத்தட்ட 60-70 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ். இதில் நம்ம என்ன பெருசாக இன்டீரியர் பண்ணுறது? இதுக்கு மேலே இதை வந்து வீடை ஃபுல்லாக டிமாலிஷ் பண்ணி தான் கட்டி ஆகணும். பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த மனசு வராதனால நாங்கள் இதிலே சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய கர்டன்ஸ் எதுக்கு போட்டிருக்கோம்? பார்ட்டிஷன் கொடுக்கறதுக்காக தான். இது வந்து ஒரு சின்ன எங்களோட ஒரு கபோர்ட் போட்டிருக்கோம். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாம், அப்புறம் அயனிங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்களோட டைனிங் ரூம். குட்டி ஒரு டைனிங் ரூம்ங்க. இது வந்து க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. டைனிங் ரூமுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சு போகிற மாதிரினா அது எங்களோட டைனிங் ரூமாக தான் இருக்கும்.
ஸோ இதுதான் எங்களோட கிச்சன். ஓகேங்களா? கிச்சன்னு பார்க்கும்போது கேரளாவில் வந்து 2 கிச்சன் வைப்பாங்க. எதுக்குன்னெலாம் எனக்கு தெரியல. இது வந்து செகண்ட் கிச்சன். ஓகேங்களா? நாங்கள் ஆனால் 2 கிச்சனையும் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து அந்த விறகு அடுப்பு இருக்கும். அண்ட் இந்த கபோர்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா இது 75+ ஏஜ் இருக்கிற ஒரு கபோர்ட். பக்கா ஆன்டிக் மெட்டீரியல். இன்னும் அப்படியே இருக்குது. நல்லா தான் இருக்குது அந்த கபோர்டு. ஸோ இது உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். கபோர்ட் பக்கத்துலேயே ஒரு ஸ்டெப் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஒரு இது பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த மேலே பார்க்குறீங்கள, இது வந்து உடன் சீலிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி பண்ணது, பல வருஷம் முன்னாடி பண்ணது. உடன் சீலிங்லாம் நீங்கள் இப்போல்லாம் பார்க்குறது ரொம்ப ரேர். ஸோ இந்த ஸ்டெப் வழியாக தான் நம்ம மேலே போய் ஸ்டெப் ஏறி இந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு லேடர் மாதிரி. இது ஆக்சுவலி வந்து உடனில் இருந்தது. அது கொஞ்சம் டேமேஜ் ஆனால நாங்கள் வந்து அயனோட அந்த ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் எனக்கு அது பழகுனனால ஓகே. அப்படியே மேலே பார்க்கும்போது எதுவுமே இல்லை, இருட்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் மேலே போய் ஏறி பார்க்கும்போது தான் அங்கே ஒரு டோர் இருக்குன்னு தெரியும். ஸோ மேலேருந்து இப்படி தாங்க தெரியுன்ற மாதிரி வீடியோ. மேலே வந்து இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணால் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமுக்கான பாத்ரூம் வந்து டெரஸில் நாங்கள் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். அது வந்து டெரஸ் டோர் ஓப்பன் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி விண்டோலாம் இப்போ நம்மளால் பார்க்க முடியாதுங்க. இப்போ வந்து எல்லாமே டோட்டலி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம விண்டோ வழியாக வெளியே பார்த்தோன்னு வைங்களேன், சத்தியமாக பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது அப்படியே மழையெல்லாம் இருக்கும்போது வேறு லெவல் ஆம்பியன்ஸ். இந்த செட்டப்பும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து மேலே இருக்கிற ரூம்லேருந்து டெரஸ்க்கு கனெக்ஷன். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது காட்டுறோம் உங்களுக்கு. நார்மலாக நம்ம இந்த மாதிரிலாம் தானே யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வந்து ஒரு விஷயம், லாக் மாதிரி. இந்த மாதிரி எடுத்தோன்னா அந்த டோர் ஓப்பன் அடிக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது என்னோடய ஃபோனோட பிரச்சனை. அப்படியே வெளியில் வந்தோன்னா டெரஸ். இங்கே வந்து அந்த ரூமுக்கான பாத்ரூம் நாங்கள் வெளியில் கொடுத்துருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இதுதான் எங்களோட கேரளா ஹோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next vlog.